புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. அந்த கொல்லை நிலா உடல் நினைகின்றது அப்படிங்கிற ரம்யமான பாடல் வரிகள் கார்ல ஒலிக்க அதை ரசிச்சபடி அளவு கடந்த சந்தோஷத்துல விசில் அடிச்சுக்கிட்டு அந்த ஊட்டி மலையில காரை வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு வந்தான் விக்ரமன். அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த காதல் பாடலும் மலையோட அழகு மட்டும் இல்லை, அவனுக்கு பக்கத்துல மலையை ரசிச்சபடி ஊட்டி குளிர தாங்க முடியாம கைகளை உரசியபடி வரும் அந்த இதழினியும் தான். அவ தன்னோட கம்பெனியில தனக்கு பிரியாவா சேர்ந்து 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் பிடி கொடுக்காம ஓடி ஒளிரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவளை கார் கண்ணாடியில நோட்டம் விட்டான் விக்ரமன். இதழினி என்ற பெயருக்கு தகுந்த மாதிரி அவளுடைய உதடுகள் அவ அழக பல மடங்கு உயர்த்தி காட்டுச்சு. ரொம்ப எளிமையான காட்டன் புடவையில கையில கண்ணாடி வளையல்களை போட்டுட்டு காதுல அழகான சின்ன தங்க ஜிமிக்கி, கழுத்துல ரொம்ப மெலிசான தங்க செயின் அப்படின்னு அவ அணிஞ்சிருந்த சின்ன சின்ன ஆபரணங்கள் கூட அவளோட அழகுக்கு அழகு சேர்த்துச்சு. அதையெல்லாம் ஓர கண்ணால ரசிச்சபடி வரப்போக நாட்களோட இனிமையில கற்பனையில கண்டபடி காரை உல்லாசமா ஓட்டிட்டு போனான் விக்ரமன். இதழினி தன்னை ஒருவன் ரசிச்சுட்டு வரான் அப்படிங்கிறத கூட உணராம ஊட்டி மலையிலோட அழகையும் பூக்களோட வாசனையையும் கண்களும் மனமும் குளிர ரசிச்சுக்கிட்டே வந்தான். சென்னையில வெப்ப காற்றை மட்டும் அதிகமா சுவாசிச்சவர் இந்த குளிர்கால தென்றல் காற்று மூச்சை இழுத்து உள்வாங்கி அத நினைவுகளை சேமிச்சு வச்சுக்கிட்டா. அவ பிறந்ததிலிருந்து எங்கேயுமே இது போல போனதே இல்லை. இப்படி வெளியில வர்றது இதுதான் முதல் தடவை. ஊட்டியோட குளிர தாங்க முடியாம அவ்வப்போது கைகளை தேய்ச்சு தேய்ச்சு சூடாக்கி தன்னோட கன்னத்துல வச்சுக்கிட்டே வந்தா. அதை கண்ட விக்ரமன், ஏய் என்னம்மா இதழினி இப்படி நடுங்கிற? அதுக்குதான் கார் ஜன்னலை மூடி வச்சிருந்த, நீதான் திறந்து விட சொன்ன, இப்போ இப்படி நடுங்கிறியே, நான் வேணா ஜன்னலை மூடவா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஆஹா வேணாம் சார் அப்படின்னு காது தொங்கட்டான் ஆட தலையை ஆட்டினான். அதை ரசிச்சவன் ஏன் அப்படின்னு கேட்டான். இந்த குளிர்காற்று ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் இந்த அதிகாலை 6 மணிக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இப்படி கார்ல போறது எவ்வளோ சுகமா இருக்கு தெரியுமா சார் என்றா இதழினி. இதழினி இங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ஆனா இது குளிர்காலங்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா குளிருது. உனக்கு இது பழக்கம் இல்லை தானே? பழக்கம் இல்லாம இப்படி ரொம்ப நேரம் குளிர்ல இருந்தா காய்ச்சலே வந்துடும், அதனால ஜன்னல் சாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். பரவாயில்ல சார், காய்ச்சல் வந்தா வரட்டும், அதுக்கு பயந்துட்டு இதை மிஸ் பண்ண மனசு வரல சார், ப்ளீஸ் என்றார். அந்த ப்ளீஸ்ல மனம் இறங்கினவன் அவளை மறுபடியும் ரசிச்சபடி வண்டியை ஓட்டினான். சார், நம்ம கௌதம் சாரையும் சங்கவி மேடத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்ட விக்ரமனுக்கு, அவங்க வந்திருந்தா இந்த ட்ரிப் இன்னும் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் சார் என்றா இதழினி. ஏன் இதழினி இப்போ நல்லா இல்லையா? என் கூட வர்றது உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார், அவங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அவசரமா. இல்லை இதழினி, அவங்க குட்டி பாப்பா ஸ்ரீஜாக்கு 2 வயசு தானே ஆகுது, பாப்பாக்கு குளிர் ஒத்துக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம வர்றது பிஸ்னஸ் மீட்டிங்குக்காக, இங்க அவங்களோட வர்றது அவ்வளோ சரியா வராது அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதுவும் சரிதான் சார் அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேல ஒன்னும் பேசாம வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. கொஞ்ச நேரம் மௌனமா வந்தவன், உனக்கு பசிக்குதா இதழினி? இல்லையே சார் அப்படின்னு சொன்னவ கிட்ட, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதுக்கு இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவள் விழிக்க, அதை கண்டவன் வாய் விட்டே சிரிச்சான். அதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் ஏதாவது பேக்கரி வந்தா காரை நிறுத்துறேன், நான் சாப்பிடும்போது நீயும் என் கூட ஏதாவது சாப்பிடு, அது போதும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். நாம மனசுல நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சபடியே சரின்னு மண்டைய மட்டும் ஆட்டிட்டு அவனை நோட்டம் விட்டா. எத்தனையோ கம்பெனிகளுக்கு சொந்தக்காரன்,
இப்படி சாதாரண பிஏவோட சகஜமா பேசி சிரிச்சபடி வர்றது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 6 அடிக்கும் மேல உயரம், கரு கருன்னு அடர்த்தியான கூந்தல், கூர்மையான நாசி, அழுத்தமான உதடுகள், ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, வசீகரமான கண்கள். அன்னைக்கு தான் சவரம் செஞ்சிருப்பான் போல. அவனோட லோஷன் வாசனை கார் முழுவதும் வீசுச்சு. கார் ஸ்டீரிங்ல இருந்த அவனுடைய விரல்களுடைய சுத்தம் எல்லாமே அவனுடைய கம்பீரமான ஒரு ஆணழகன் அப்படிங்கிறத காட்டுச்சு. என்ன, ஒரு 90 மார்க் போடலாமா என்ற விக்ரமனோட குரல்ல திகைச்சு போயிட்டா. என்ன என்ன சார், என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு திக்கி கேட்டா. ஏய் கூல் இதழினி, கூல். ஏன் இவ்வளோ பதட்டம்? என்ன இவ்வளோ நேரம் பார்த்தியே, எவ்வளோ மார்க்குக்கு தேருவேன்னு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சார் சார் அது என்று இதழினி தடுமாற. ரிலாக்ஸ் இதழினி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இன்னும் சொல்ல போனா இப்போதான் நீ நார்மலான பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. சென்னையில் எவ்வளோ தடவை நீ என்னை பார்த்துருக்க, ஆனா இது மாதிரி கூர்மையா பார்த்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான் விக்ரமன். நான் கூட நினைப்பேன், என்னடா இவ நம்மள ஒரு ஆளாவே பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம அவ்வளோ அழகா இல்லையோன்னு பல தடவை யோசிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று என்னையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? அப்படின்னு பெருமூச்சு விட்டு வசீகரமா அவளை பார்த்து சிரிச்சான். எப்படியோ இந்த அழகான மலையும் இந்த ரம்யமான குளிர்காற்றும் உன்னோட மனசை மாத்தி என்னை இவ்வளோ தூரம் ரொமான்டிக்கா ரசிக்க வச்சிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அவனோட பேச்சுல முகம் சூடாகி சிவந்தவ தலையை குனிஞ்சபடி வெளியில வேடிக்கை பார்க்கறது போல திருப்பிட்டா. அவளுடைய முகம் சிவக்கிறத பார்த்து ஆச்சரியத்தோட பார்த்தவன், நான் திட்டம் போட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்தது வீண் போல அப்படின்னு நினைச்சபடியே காதல் பாடல்களை ஒலிக்க விட்டவன் விசில் அடிச்சபடியே காரை ஊட்டி மலைக்கு ஓட்டிட்டு போனான் விக்ரமன். இக்கதையோட தொடர்ச்சியை கதைப்போமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.